உங்களுக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, சமைக்க தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறீங்களா? கவலையை விடுங்க. இந்த ஈஸியான ஒன் பாட் மட்டன் கறி செஞ்சு உங்கள் மாமியார் வீட்டில் எல்லாரையும் அசத்திருங்க. இதில் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்லாம் போட்டு செய்கிற செம்ம டேஸ்டியான கோஷ்கா கட்டா சாலன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/2 kg அளவுக்கு நான் மட்டன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இன்னும் நான் கேஸ் ஆன் பண்ணலை, எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் ஆன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ண கொஞ்சம் வெங்காயமும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி ஒன்று சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இதில் வந்து சேப்பங்கிழங்கும் வந்து சேர்ப்பாங்க, என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாமே சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட தேசம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து மட்டன் புளி குழம்புன்றதால ரொம்ப வந்து சேர்க்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆயிலும் இதிலே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயிலும் நான் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தனியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்மளோட தேசம் கரம் மசாலா இந்த மாதிரி முஸ்லீம் ஆத்தென்டிக் டிஷ்ஷஸ் செய்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக அரைச்சது. நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட வெப்சைட் desamfoods.comலையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஒரு 5 விசில் வச்சா போதும். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட மட்டன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ஆனால் டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்கும். வெங்காயம், தக்காளி எதுவுமே வதக்காமல் எப்படி குழம்பு இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப அதிகமாக விசில் வச்சாலும் கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் ரொம்ப குழஞ்சிரும். இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை. ரொம்ப ஈஸி கூட. பிகினர்ஸ், அதுக்கப்புறம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒயிட் ரைஸ் கூட வந்து சூடாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இட்லி, தோசை கூடயும் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ஃபுட் கண்டென்ட் வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.